எல்லாமே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் இன்னும் கிட்ட வந்து அப்படியே உங்கள் காது உரச நின்று அப்படியே குட் மார்னிங் அப்படின்னு அவன் சொன்னதில் நீங்கள் பதறி அடித்து அப்படியே ஐயோ இவர் என்ன இப்படி வந்து நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. அவனும் அப்படியே சிரிச்சுட்டு ஓடுறவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் தூரமாக வந்து நின்றுட்டு ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாரா, என்ன வர வர ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் அப்படி பண்ணுறாருனா என் மூளைக்கு என்னாச்சு, வேலை நிறுத்தம் பண்ணிவிட்டு அவரை பேனு பார்த்துட்ருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே அப்படியே புலம்பிட்டு நிற்கிறீங்க. அவனும் அப்படியே சிரிச்சிட்டு அவனை போய் ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறான். நீங்கள் இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி வரட்டும், மிளகா படித்து மூஞ்சில் போட்டுறேன். ஐயோ வேணாப்பா, அப்புறம் அதுக்கும் சேர்த்து வச்சு என்ன செய்வான், ஐயோ என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கடற்கடைன்னு உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. சமைச்சு டைனிங் டேபிள் வச்சுட்டு இதோட விட்டுட்டா பரவாயில்ல, வீட்டுக்காச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினோ அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரான். உங்களை ஒரு மாதிரி ஓர கண்ணால் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட உட்காரான். அவன் மனசுக்குள்ளே என்னடி தள்ளி நிற்கிறியா, இன்னும் எவ்வளோ தூரம் என்னை விட்டு ஓடுறேன்னு பார்க்குறேன், உன்னால் எங்கேயும் என்னை விட்டு ஓட முடியாது, யூ ஆர் ஒன்லி மைண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். நீங்களும் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. வேறு யார், ஹோபி தான். டே அவள் வந்துட்டாடா அப்படிங்கிறான் ஜிமின். டே அதான் நான் முன்னாடியே சொன்னல, அவள் வரா, நம்ம பிக்கப் பண்ண போகணுன்னு, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ராட்சசன் எங்கேயோ கிளம்புறான், அப்போ ஜாலி தான், நம்மளை வீட்டுக்கு விட்டுருவான் அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருக்கீங்க. ஜிமினுக்கோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் படித்த மாதிரி டக்குன்னு உங்களை அப்படியே பார்க்குறான். அவ்வளோ ஹாப்பியா அப்படின்ட்டு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு, மிஸ் ஹீரா நான் தான் வெளியில் போகிறேன், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. எது சார், அதான் சமைச்சிட்டேனே, நீங்கள் என்ன எனக்கு வேலை, நான் வீட்டுக்கு நான் சொல்கிறது புரியலை, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வருவேன், உங்களுக்கு இன்னும் வேலை முடியல, மார்னிங் தானே சமைச்சிருக்கீங்க, இன்னும் ஆஃப்டர்நூன் லன்ச் இருக்கே அதை சமைச்சு வைங்க, நான் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அது இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. ஷட் அப், நான் சொன்னதான் ஃபைனல், நான் தான் பாஸ், ஸோ நான் சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும், நான் வர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே பேசாமல் இருக்க. அவனுக்கோ என்ன இவ பதில் வாயான்னா கூட பரவாயில்ல, அமைதியாக இருக்காளே, அதுதான் என்னமோ மாதிரி இருக்குது, ஏதாவது சொல்லுவா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் வாயை திறக்காமல் நிற்கிறீங்க. ஹலோ மிஸ் ஹீரா, வாயை திறந்து பேசு, என்ன அமைதியாக இருக்கிற, இப்படி இருந்தால் மட்டும் விட்டுருவேன் நினைக்காது, நான் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் என்ன சொல்வேன், என்ன ராட்சசன்னு, நீ மட்டும் இங்கே இல்லாமல் இருந்த அப்புறம் என்னை முழு ராட்சசனாக பார்ப்பேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜே பண்ணிட்டு மச்சா போகலாமா அப்படின்னு, போகலாம் மச்சான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி சொன்னது புரிஞ்சுதா அப்படின்ட்டு போகிறான். என்ன வேறு எல்லாம் நினச்சிட்ருக்காரு, இஷ்டத்துக்கு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காரு, நான் இங்கே வேலைக்கு தான் சேர்ந்துருக்கேன், என்னையும் ஒன்று இவருக்கு எழுதி கொடுக்கல, ரொம்ப தான் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. இங்கே போனவனுங்களோ அவளை பிக்கப் பண்ணி கொண்டு போய் அவங்கள எங்கே தள்ளணுமோ அங்கே தள்ளி விட்டுட்டு, ஜிமினா செம்ம கடுப்பில் இதெல்லாம் ஒன்றால் தான், உனக்காக மட்டும்தான் சரி, திரும்ப அவளை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இம்சை பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு ஜெயோப்பை இறக்கி விட்டு இங்கே ஜிமின் வீட்டுக்கு வரான். நீங்களும் சமைச்சிட்டு டயர்டில் அப்படியே அவனோட பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினோ என்ன வீட்டே அமைதியாக இருக்குது, ஒருவேளை கிளம்பி போயிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே ரூமுக்கு வரான். அங்கே நீங்கள் அப்படியே அழகாக பூனைக்குட்டி மாதிரி படி தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ க்யூட், இந்த வாய் முடிச்சுட்டு இருந்தால் எப்படிலாம் பேசும், இப்போ தூங்கிட்டுருக்குது அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து உங்களை நல்லா ஒத்து பார்க்குறான். அப்படியே பார்க்க அவனுக்கோ உங்களை எப்போ பார்க்கும்போதெல்லாம் அதில் அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. அப்படியே அவங்க லெப்பிக்கிட்ட அவனும் நெருங்கி வரான். அப்புறம் என்ன நினச்சானோ, சி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, தூங்குற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குற, அவன் மட்டும் முழிச்சா அவ்வளோதான், தையத்தக்கான்னு குதிச்சிருவா, வேணாம் எல்லாம் தப்பு ஆடிட்டு சிரிச்சிட்டே, ஆனால் எனக்காக இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தாண்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு அங்கே சத்தம் இல்லாமல் உட்காந்து அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களோ அப்படியே உங்களுக்கு முழிப்பு வருது. மெதுவாக திரும்பி படுத்து அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. அங்கே ஜிமினோ உட்காந்து வேலை பார்த்துட்ருக்க. அவனை பார்த்து நீங்கள் சடனாக ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு அப்படின்னு கத்துறீங்க. ஜிமினோ நீங்கள் கத்தலாம், அவன் பயந்து என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்பயும் பயப்படாமல் ஆன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. யூ ஹீரா வாய மூடு அப்படின்னு கத்துறான். நீங்கள் பேன்னு கத்திக்கிட்டே இருக்கோம். மிஸ் ஹீரா சொல்கிறது காதில் விழுகலை, இப்போ மட்டும் நீயா வாய முடியல, அப்புறம் நான் வாய மூட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணோட ரூமில்
கண்ட நேரத்தில் இப்படி வரக்கூடாதுங்கிற அறிவு கூட இல்லையா? நீங்கள் பாட்டுக்கா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க, அதுவும் ஏன் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்வாள்னு கத்துறீங்க. ஏய் மிஸ் ஹீரா, இப்போது நீங்கள் எங்கே இருக்கதை நினச்சி இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்க. நான் எங்கே இருக்கேன்? என்னோடய வீடு, என்னோடய ரூம், நீங்கள் எப்படி உள்ளே வரலாம்? இங்கே பாருங்கள், ஆஃபீஸில் தான் உங்கள் அராஜகம்லாம். அது அங்கே தான் நீங்கள் பாஸ், அங்கே தான் நீங்கள் பண்ண முடியும். இங்கே அப்படி கிடையாது, இது என்னோடய வீடு, என் வீட்டுக்கு நான் தான் குயின் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவனோ எதை அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். இது ஓ வீடு தான் அப்படிங்கிறான். அப்போ தான் உங்களுக்கு மண்டைக்கு ஏறுது, இது நம்ம வீடே இல்லையே. ஓ சே, தூங்கி எழுந்திரிச்சு இப்படிலாம் கத்திட்டோமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பார்க்க அவனு ஜிபின் ரைட் வீடு தான் அப்படிங்கிறான். நீங்கள் அது வந்து அப்படின்னு நீங்கள் புலம்பாகணும். நல்லா தெரியுது, நான் இல்லாத கேப்பில் ஏதோ மலையில் அடிபட்டுச்சு போல, அதான் லூஸ் ஆகிட்டு இப்படி வளரிட்டுருக்க அப்படிங்கிறான். உங்களை வெறுப்பேற்றணுன்னே உங்களுக்கும் அவன் சொன்னதும் செம்ம காண்டாகுது. எதை நான் பைத்தியமா? பார்த்தா 100% அப்படி தான் தெரியுது. எதை என்னை பார்த்தா பைத்தியமாக தெரியுதா? ஏன் எனக்கு கூட தான் உங்களை பார்க்கும்போது முழு மென்டல் மாதிரி இருக்குது. 100% சைக்கோ, பைத்தியம், லூஸு எல்லாம் நீங்கள் தான். இப்படியாப்பட்ட உங்ககிட்டலாம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவனுக்கு கோவம் வருது. எது? ஏய் மிஸ் ஹீரா, இங்கே பார், என்கிட்ட உனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசுனதில்ல. யாரும் பேசலைன்னா அதுக்கு நானும் பேசாமல் இருக்க முடியுமா? அவங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை, ஆனால் எனக்கு நிறைய தைரியம் இருக்குது. நீங்கள் பண்ணுறது தானே சொன்னேன். எங்கே தைரியம் தான், இன்னொரு டைம் சொல்லுடி அப்படிங்கிறான். எதை டீயா? எனக்கான பயம், நான் தான் சொல்லுவேனே, நீங்கள் முழு பைத்தியம் அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ அப்படியே சிரிப்பு வருது. சிரிக்கவும் நீங்கள் பயந்துறீங்க. என்ன கோவப்பட்டா கூட பரவாயில்ல, சிரிக்கிறானே, ஆகா சாத்தானை தூட்டி விட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் பயந்த மேனிக்கு அவனை பார்க்க அவனும் அப்படியே சிரிச்சிட்டு, ஓ ஓகே நான் முழு பைத்தியம், சரி அப்போது ஒரு பைத்தியம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? எதை பைத்தியம் என்ன பண்ணணும்னு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஓட பார்க்குறீங்க. எங்கடி ஓடுற அப்படின்னு அவனும் குறுக்க வந்து அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தூக்க, ஆத்தி நல்லா வந்து வசமாக சிக்கிட்டோமே அப்படின்னு அப்படியே பயந்த மேனிக்கு அவனை பார்க்குறீங்க. இப்போ பார், ஒரு முழு பைத்தியம் என்ன பண்ணணும்னு நான் காட்டுறேன். வாலில் பின் பண்ணி நிப்பாட்ட, ஆத்தி இந்த பக்கம் ஒசை விடாமல் ஆனால் கட்டிட்டானே, ஐயோ என் வாய் தான் எனக்கு சனி, சும்மா இருந்திருக்கணும், இப்போ எப்படி பண்ணிட்டு தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்கா ஜெமினோ. மிஸ் ஹீரா, கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? முழு பைத்தியத்தை சமாளிக்கிறது கஷ்டமா? அது எப்படி? பைத்தியத்தை பற்றிலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்களோ அப்படியே அவனே பார்த்துட்டு, எனக்கு எப்படி சார் மென்டல் ஹாஸ்பிட்டல் என்ன எனக்கு தெரியும்? அதெல்லாம் உங்களை மாதிரி மென்டலுக்கு தானே தெரியும். ஹே, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடி ஓவராக வாயாடுற? என்கிட்ட யாரும் இப்படி பேசுனதே கிடையாது தெரியுமா? ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் திமிரு அந்த தைரியம் அப்படிங்கிறான். ஆமாம், நான் உண்மையை பேச எப்போவுமே பயப்படுற ஆளே இல்லை சார், எனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான், என் அப்பா கூட சொல்லியிருக்கார் அப்படின்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மேடம், இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே அப்படியே உங்களை இன்னும் நெருங்கி நிற்கிறான். அவன் கண்ணெல்லாம் உங்கள் லிப்பில் இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டு குறுன்னு அவன் சொல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஜோக்காகிறீங்க, அடுத்த நிமிஷம் இல்லை ஹீரா, இதை சும்மா உன்னை பயமுடுத்துறதுக்காக அவர் இப்படி பண்ணுறாரு, நீ பயப்படாத, நீ பயப்படணுன்னு தான் அவர் மிரட்டி பார்க்குறாரு, நீ பயந்த மாதிரி கட்டிட்டா ஓவராக பண்ணுவார், ஸோ பயப்படாமல் எதிர்த்து பேசு, அதான் சரி அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை தோண்டி விட நீங்களும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமல், பரிசு தானே சார், கொடுங்க வாங்கிக்கிறேன், என்னோட திறமைக்கும் என் தைரியத்துக்கும் கொடுக்குற பரிசை நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வர. இப்போ ஷாக்காகிறது ஜிமின் தான். என்ன இவன் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவன் ஜர்க்கானதும் இந்த கேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு அவன் கையை தள்ளி விட்டுட்டு கடகடன்னு ஓடி கதவு கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே சிரிச்சிட்டு திரும்பி பார்க்குங்க. ஜிமினோ இவளை அப்படின்ட்டு அப்படி பார்க்குறான். நீங்கள் அப்பையும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், அவன் இப்படியே உங்களை டீஸ் பண்ணி விட்டுருப்பான், நீங்கள் தான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவன்கிட்ட என்ன சார் கிஃப்டெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓடலான்னு பார்க்க, ஜிமினோ அட்டிங்கு கொய்யால உன்னை இப்படியே டீஸ் பண்ணி விட்டுடலான்னு பார்த்தா நீ அடங்க மாட்டால, உனக்கு கிஃப்ட்டு தானே, இருடி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு அவன் டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்து உங்களை இழுத்த ஃபோர்ஸில் அவன் மேலேயே மோதி அப்படியே நிற்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு சடனாக உங்களை இழுத்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரம் உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுங்க, என்ன அப்படின்ட்டு உங்களால் யோகிக்க முடியல, டக்குன்னு நடந்த சடன் கிஸ்ஸு. ஸோ நீங்கள் இப்போ தான் அவங்க மூளைக்கு வரைக்கும் தான் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் சுயநனுக்கு அந்த ஜிமினை பிடிச்சி தள்ளிட்டு ஓடலான்னு அவனை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் அவனை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அவனும் உங்களை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு
அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அவனை தள்ளுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தள்ளுறது தெரிஞ்சு அவனோட கிஸ் இன்னும் அதிகமாகுது. உங்களை ரொம்ப ரூடாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. உங்களால் அவனை தடுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே அமைதியாகிடுங்க. உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல். ஜிமினுக்கு அது புரியுது. அப்படியே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே அவங்க கழுத்துலேயும் அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உங்கள் மண்டக்குள்ளே ஏற்றுதோ ஃப்ளாஷ் வந்து போகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க. ஜிமின் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவனும் அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டே அவங்க கழுத்தில் அப்படியே லவ் பைட்டும் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு பிடிச்சி இப்போ ஜிமினை தள்ளுறீங்க. ஜிமின் ஹே அப்படிங்கிறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்கள் லிமிட்லேயே இருங்க சார் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. லிமிட் எனக்கு நீ சொல்லித்தர. ஹேய், ஆரம்பித்தது நீ தானடி. என்னடி நீ தானே கேட்ட கிஃப்ட் எங்கே கொடுங்க அப்படின்னு. அதுதான் கொடுத்தேன். கிஃப்ட் எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா நச்சுன்னு இருந்துச்சா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இங்கே பார், இந்த ஜிமினா நீ என்ன நினச்சிட்ருக்க? என்கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுத்தேன்னா இப்படி தான் என் ரிட்டன் கிஃப்ட் இருக்கும். புரிஞ்சதா? இதையும் மாரி ஓவராக வாயாடினா இப்படியும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் ஷாக் ஆகி அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. அப்படியே சைலண்ட்டாக நிற்க. ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் திடீர்னு சைலண்ட் ஆகும். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. குற்ற உணர்ச்சியாக வேறு இருக்குது. யூஸ் பண்ணதும் டென்ஷன் ஆகிட்டாலோ அப்படின்ட்டு அவனோ டக்குன்னு உங்களை விட்டு அப்படியே நகர்ந்து போயிடான். உங்களுக்கு நான் ஏன் அப்படியே நின்று அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும். தள்ளி விட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கணும். நான் ஏன் அவர் கொடுத்த கிஸுக்கு அப்படின்னு நின்று அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு, இல்லை இதுக்கு மேலே இங்கே தான் சரிப்பட்டு வராது, வீட்டுக்கு கிளம்பணும், எல்லாம் நேரம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு புலம்பிட்டே திரும்ப கரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ அட்டன் பண்ணுறீங்க. வேறு யாரில் சாரா தான். அக்கா எப்போ வருவேன்? சீக்கிரம் வா, அப்பாவை இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது, நீக்கிற வாக்கா அப்படிங்கிறா. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், கிளம்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு ஃபோன் கால் கட் பண்ணதும் நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியில் போகலான்னு கதவை மறுபடியும் திறக்க போக திரும்ப ஜிமின் உங்களை பிடிச்சி இழுக்க நீங்கள் பயந்துறீங்க. மறுபடியும் கிஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு. அவனும் எங்கே போகிற அப்படிங்கிறான். எங்கே போவாங்க? என்னோடய வீட்டுக்கு தான். இதுவும் வீடு தானே சார்? புரியலையா? இது உங்கள் வீடு. நான் என் வீட்டுக்கு போகணும். இங்கேவா இருக்க முடியும்? நான் என் வீட்டுக்கு போகணும்ல. ஓ சரி, வெயிட் பண்ணு, நானே கூட்டிகிட்டு போய் விட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வந்து எனக்கு போக தெரியாதா? நானே போய்க்கிறேன். ஏய், இந்த நேரத்தில் நீ தனியாக ஒன்றும் போவேணாம். நான் தான் சொல்கிறேன்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அமைதியாக நில்லு. முடியாது, நானே போய்க்கிறேன். இப்போ மறுபடியும் முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சேன்னா என்னோடய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் வாய் பேசுகிறது? ஓ இவன் வேறு படுத்துகிறான். சரி, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் கார் கிட்டே நின்றுக்குறீங்க. அவனும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு அப்படியே கிட்டே வரான். அவன் வந்து டிரைவர் சீட்டில் ஏற நீங்கள் பக்கத்தில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஏறி உட்காந்து சரி, நீங்கள் பாட்டுக்காக விண்டோ சைடு திரும்பிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமினை பார்க்கவும் இல்லை, அவன்கிட்ட எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வர இந்த ஜிமினுக்கு இரிட்டேட் ஆகுது. என்னவ நமக்கு என்னன்னு வரா, பேசவும் மாட்டேங்கிறா, போர் அடிக்குதே அப்படின்ட்டு. ஹீரோ ஏதாவது பேசலாமே, நைட்டில் நம்ம என்ன மௌனம் இருந்தமாக இருக்கோம், பேசுங்க, போர் அடிக்காமையாது இருக்கும் அப்படின்ட்டு அவனும் கூப்பிட அதிலே வாங்காமல் உட்காந்துருக்கீங்க. மிஸ் ஹீரா, உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், ஏதாவது பேசுங்க. உங்களுக்கோ இரிட்டேட் ஆகுது. இவனுக்கு என்ன தான் பிரச்சனையோ, பேசினாலும் ஏதாவது நொட்ட சொல்கிறான். பேசலான்ட்டாட்டியும் ஏன் பேசலான்னு சாவடிக்கிறான். எனக்கு பேச பிடிக்கல சார், அமைதியாக இருக்க தான் பிடிச்சிருக்கு, அதான் அமைதியாக இருக்கேன். அப்படியா, சரி, நான் இப்போ கேள்வி கேட்குறேன், பதிலாச்சும் சொல்லு. வடிக்கிறான்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது என் மனசை கெடுத்த மாதிரி வேறு யார் மனசையும் கெடுத்துருக்கேன் நான் அப்படின்னு கேட்குறான். எதை? உங்கள் மனசை நான் கெடுத்தேனா? என்ன சார் சொல்கிறீங்க? அது ஐ மீன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரியா என்கிட்ட வம்பிழுத்துட்டு என் மனசை கெடுத்து விட்டுறல, அந்த மாதிரி யாருக்கூடாது சண்டை போட்டே இருப்பியான்னு கேட்க வந்தேன். இல்லை, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? என்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? வாண்டடாக போய் எல்லாத்தையும் வம்பிழுக்கிற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் எனக்குமே அப்படிலாம் தோணுது. ஒரு வேளை நீங்கள் ராட்சசனாக இருக்கனால உங்களை அடக்க வந்தால் தேவதையாக இருப்போம் போல். அப்படி ஒரு பியூர் பவர் எனக்கு காட் கொடுத்துருக்காரு. அதனால தான் உங்களை என்னால் சமாளிக்க முடியுது. எனக்கு வாண்டடாக போய் யார்ட்டையும் உங்களுக்கு பிடிக்காது. அது உங்கள் விஷயத்தில் மட்டும் என்னமோ மாறி நடக்குது அப்படிங்கிறீங்க. இதை கேட்ட கடுப்பான ஜிமினோ, ஆமாம் நான் ராட்சசன், இந்த மாதிரி தேவதை சொல்லிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஹே என்ன, நான் ஒன்று கேட்டேன், நீ ஒரு பதில் சொல்லிட்டுருக்க, நார்மலாகவே உனக்கு பேச தெரியாதா?
நான் பாட்டுக்கு அமைதியாக வந்தேன், என்ன பேசுன்றீங்க. இப்போ பேசினா உங்களுக்கு கடுப்பாகுது, அப்புறம் ஏன் சார் என்ன நோண்டுறீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக வரேன், நீங்களும் அதே மாதிரி அப்படின்னு வாயை இப்படி மூடுங்க அப்படின்னு கையாலே சைகை பண்ணுறீங்க. அவனுக்கும் செம்ம கடுப்பாகுது. இவகிட்ட பேசலான்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுறான். இவளோட அரை மணி நேரம் ட்ராவல் கூட நம்மளால் பண்ண முடியல. காலம் பூரா எப்படி மை காட் இவளை வச்சு நான் என்ன பாடுபட போடணும். அங்கேயும் செட் ஆகாது, இங்கேயும் செட் ஆகாது போல இருக்கே, ரொம்ப கஷ்டம் தாண்டா ஜிமின் அப்படின்னு ஜிமின் புலம்ப அவங்க காதில் லைட்டாக வருது. ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, எதுவும் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒன்றும் சொல்ல, உங்கள் வீடு வந்துருச்சு, இறங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ தேங்க்யூ சார் அப்படின்ட்டு நீங்கள் இறங்க போகிறீங்க. ஒரு நிமிஷம், நாளைக்கே டியூட்டி கரெக்டாக வந்துடணும், ஓகே? லேட் ஆனிச்சு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் சார். வேணும்னா நான் வீட்டுக்கு போகாமல் இப்படி உங்கள் கூட வந்துட்டுமா? நீங்கள் நல்லா வேலை சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து அங்கேயே வேலை முடிச்சுட்டு டைம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன். நைஸ் ஐடியா. இதை ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னால் இவன் என்ன அதையவே ஐடியாங்கிறான் அப்படிங்கிறவன் நீங்கள் பார்க்க. எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் என் கூட இப்படியே பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அதை செயல்முறைப்படுத்தினாலும் படுத்திடுவேன் அப்படிங்க. அடியாத்தி, ஐயோ ஆளை விடுற சாமி அப்படின்னு விட்டால் போதும்னு நீங்கள் விழுந்தடிச்சு உள்ள ஓட. இதை பார்த்தா ஜமீனுக்கு சிரிப்பு வருது. ஹே பார்த்து பொடி அப்படின்னு நினச்சிட்டு ஓடு ஓடு, எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓட போகிற? என்னை விட்ட நீ ஓடவே முடியாது. எங்கே போனாலும் இந்த ஜிமின் அவனை விட மாட்டான். இந்த ஜிமினோட லைஃப்பில் இந்த ஹீரா இருப்பா இருந்துகிட்டே இருப்பா. அதை மாற்றவே முடியாது. நீ என்னதான் ஓடினாலும் நீ எனக்கு தான் பேபி. உள்ளே வந்ததும் அக்கா அப்படின்னு வந்து சாரா கட்டிக்கிறா. என்னடி அப்படின்னு பார்க்குறீங்க. சாராவோ அழுகுத மாதிரி இருக்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவ்வளோ நடந்தாலும் சொல்கிறா. இல்லை அப்பா என்னடி சொல்லு. அது வந்து அப்பாவை சமாளிக்க முடியல தானே கூப்பிட்டா. அப்பா எங்கடி? அப்பா வெளியில் போயிருக்காருக்கா. என்னடி நடந்தது? அப்பா யார்ட்டையோ கடன் வாங்கியிருப்பார் போல இருக்குக்கா. அவங்க வீட்டுக்கே வந்து மிரட்டினாங்கக்கா. அதுலேயும் ஒருத்தவன் மூத்த பொண்ணு அழகாக தானே இருக்கா, நீ வாங்கின பணத்துக்கு பல பேசாமல் அவளை கட்டி கொடு அப்படின்லாம் பேசினாங்கக்கா. அப்பா பயந்துட்டாருக்கா. ஒரு பாவம் எல்லார்ட்டையும் எப்படியோ பேசி சமாளித்து அமுச்சு வச்சுட்டு ஒரே அழுக. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்ட்டு என்னை ரூமுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு. நான் ரூம்குள்ளே வந்து தான் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா அவங்கெல்லாம் போனதும் தான் என்னை வெளியில் கூப்பிட்டு இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு. அப்பா இங்கே வெளியில் போயிருக்காருக்கா. பாவம்க்கா அக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுறா. நீங்களோ சரி ஃபீல் பண்ணாத, அப்பா கொன்னாக்காது, நான் தான் இருக்கல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சா? அப்பா யார்ட்டா இவ்வளோ கடன் வாங்கினாரு? அம்மாவோட ஹெல்த்து கண்டிஷன் சரியில்லைன்னா அப்போது அந்த டைமில் நிறைய வாங்கியிருப்பார் போல். அவ்வளோ செலவு பண்ணி அம்மாவும் இப்போ உயிரோடு இல்லை. இந்த பணத்தை கட்ட அப்பாவும் படாத படப்படுறாரு. ஓ மை காட், நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரேன், ஆனாலும் என்னாலையும் சரியாக சமாளிக்க முடியலையே. இதில் இவன் வேறு எனக்கு 6 லட்சம் கூட 7 லட்சம் கூட குடைச்சல் கொடுத்துட்ருக்கான். எல்லாம் எங்கள் நேரம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவங்க தங்கச்சி வந்து சமாதானப்படுத்தியிருக்க. உங்கள் அப்பாவும் வராரு, அவர் மூஞ்சே டல்லாக இருக்குது. எனக்கு நல்லா புரியுது. சரி மேலும் அவரை பேசி கஷ்டப்படுத்த வேணான்னு நைட்டுக்கு நீங்களே சமைச்சு அப்பாவோட உட்காந்து சாப்பிடும்போது அப்பா கவலைப்படாதீங்க, கடன்லாம் சீக்கிரம் அடைச்சிடலாம் அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு புரியுது, உங்கள் சிஸ்டர் சொல்லிப்பானு. அவளை அப்படியே பார்க்குறாரு. அவளும் அப்படியே பார்க்க பாவமாக இருக்க. அவளும் சின்ன பொண்ணு தான், நான் பயந்துருப்பான்னு புரிஞ்சுட்டு 2 பொண்ணாக இருக்கீங்களே, உங்களை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னம்மா எனக்கு கவலையாக இருக்குது. அப்பாவும் நான் வேறு பக்கம்லாம் பணம் கேட்டிருக்கேன், சீக்கிரமே கொடுத்துடணுமா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு தான் உள்ளே போகிறாரு. இப்படியே நைட்டெல்லாம் இதையும் நினச்சிட்டு சரியாக தூங்காமல் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. ஐயோ அவனுக்கு வேறு லைட்டாக வந்தால் பொறிக்காதே, நேற்றே சொன்னானே அப்படின்னு அறக்க பறக்க எழுந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்ப உங்கள் அப்பா சாப்பிட்டு போமா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்னு. சாப்பிடுமா அப்படின்னு உங்கள் அப்பா வலுக்கட்டாமல் உட்கார வச்சு ஒரு தோசையை அறக்க பறக்க பிச்சு வேலைப்பட்டு சரிப்பா டைம் ஆயிடுச்சுட்டு உளுந்தடிச்சு ஓடி வரீங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அங்கே உள்ள மெய்டவங்கள என்னம்மா இன்னைக்கு கொஞ்சம் லேட் அப்படின்னு சொல்ல இந்தாங்க அப்படின்னு ஒரு சாக்லேட் நீட்டுறீங்க. என்னது இது லேட்டாக வந்துட்டு சாக்லேட் தர அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, இதுக்கு பேர் 5 ஸ்டார், இதை சாப்பிட்டு அப்படி ஓரமாக அமைதியாக நிற்பீங்களாம். நான் போய் சமையல் வேலையை அவர் வரதுக்குள்ளே முடிச்சிருவானா. இதுக்கு பேர் தான் 5 ஸ்டார் டூ நத்திங். சரியா, அதை மட்டும் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு போய் அவன்கிட்ட சொல்லி பற்றி வச்சிடாதீங்க. லேட்டாக வந்தேன்னு தெரிஞ்சோம் அதுக்கு வேறு ஏதாவது கத்துவான். நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு கடற்கடையில் கிச்சனுக்குள்ளே போய் அப்புறம் ஒன்று கட்டிட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கோ பதட்டத்தில் கையெல்லாம் நடுங்குது. ரிலாக்ஸ், அமைதியாரு, பிய பதறா, பொறுமையாக சமைப்போம் அப்படின்ட்டு
வேலைக்காகாது அப்படின்னு சாங் ஒன்று ப்ளே பண்ணி விட்டு அப்படியே சாங் கேட்டுகிட்டே சமைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கா ஏர்பாட்ஸை காதில் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஜிமின் வந்து பின்னாடி நின்றுட்டுருக்கான். அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. சமைக்கிற மும்பரத்துலேயும் பாட்டு கேட்குறதுலையும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கா. அப்போ அப்படியே நீங்கள் வாயில் பாட்டும் பாடிக்கிட்டே தான் சமைக்கிறீங்க. ஸோ அவன் பின்னாடி வந்து நின்னது கூட தெரியாமல் நீங்கள் ராட்சசன் வேண்டாம் ரசிகன் வேண்டும் பெண்ணுள்ளம் உன்னை கெஞ்சிட்டேன் அப்படின்னு பாடிட்டே திரும்பி அவனை பார்த்து ஷாக் ஆகுறீங்க. இங்கே ஜிமின் மைண்ட் வாய்ஸோ இப்படியே நீ டெய்லியும் எனக்காக சமைக்கணுண்டி, விதமாக நீ என் கூடவே இப்படியே இருக்கணுண்டி காலம் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிட்டு தான் நின்றுட்டு இருப்பான். நீங்கள் பாடிக்கிட்டே திரும்பி அவனை பார்த்து ஷாக் ஆகி பாட்டை அப்படியே ஸ்டாப் பண்ண. என்ன பாட்டை நிறுத்திட்ட பாடு அப்படிங்கிறான். இல்லை அது உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கு அதுதான் அப்படின்னு பார்க்குறான். ஓ தாகமாக இருக்கா, தண்ணி வேணுமா, தண்ணி தரவா அப்படின்னு நீங்கள் திரும்ப இல்லை தேர்ஸ்டியாக இருக்குன்னு தான் சொன்னேன், பட் தண்ணி வேணும்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து வரான். அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் வேறு எதை பற்றி பேசுகிறான்னு ஒரு மண்ணும் புரியலையே. தாகமாக தான் தண்ணி தானே குடிப்பாங்க, தண்ணி வேணான்னா வேற என்ன கேட்குறாரு, இவரையும் நம்மளை குருன்னு பார்க்குறாரு. அப்படியே நடந்து பின்னாடி போய் செவத்தில் முட்டி நிற்கிறீங்க. அவனும் அப்படியே கிட்ட வரான். அவங்க கண்ணமெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. ஸோ அப்படியே உங்கள் லிப்பை அவன் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது. அவன் நேற்று கொடுத்த கிஸ் ஞாபகம் வர அப்படியே ஷையாகிறீங்க. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படியே கிட்ட வந்து நிற்கிறான். நீங்களோ அது அப்படின்னு அப்படியே பதறிக்கிட்டு இருக்க. ஜிமினோ தாகமாக தான் இருக்குது, பட் அதுக்கு தண்ணி தான் வேணும்னு இல்லை எனக்கு அப்படின்னு உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே அப்படியே குனிகிறான். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் நின்னவங்க திடீர்னு மூளைக்கு மணி அடிக்க என்ன இவன் பண்ண வரான், நீ பாட்டுக்கு நிற்கிற அப்படின்ட்டு ஆமாம்ல அப்படின்னு டக்குன்னு ஜிமினை பிடிச்சி தள்ளுறீங்க. தான் அவன் ஒரு இன்ச்சு கூட நகரல. நீங்கள் அப்படியே பார்க்க என்ன அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். இல்லை நீங்கள் எதுக்கு இப்படி கூறுன்னு பார்த்துட்டு கிட்ட வரீங்க, தள்ளுங்க. இப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் என்னால் எப்படி சமைக்க முடியும், நான் சமைக்கணும். நான் தாகம்னு சொன்னேன், அதான் தாகம்னா தண்ணி குடிங்க, அதை விட்டுட்டு இப்படி என்ன குறுன்னு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா. நான் தண்ணி இல்லை தாகத்துக்கு அப்படின்னு அவன் திரும்ப உங்களே பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சார் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது டபுள் மீனிங்கில் உளறிட்டுருக்கீங்க. எது நான் டபுள் மீனிங் பேசுகிறேன்னா, நான் சிங்கிள் மீனிங்கில் தான் பேசினேன். ஐ மீன் நீங்கள் தான் குறுக்க நின்றுட்டுருக்கீங்க, எனக்கு தாகமாக இருக்குது, அதுக்கு தண்ணி வேணாம், ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன், ஃப்ரிட்ஜுக்கு நேராக நீங்கள் நின்றுட்டதா நான் எப்படி குடிக்க முடியும். எதை அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே உண்மையிலேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஷே அப்படின்ட்டு ஏதாவது இவர் சொன்னாரா, நம்ம தான் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு சாரி நகருங்க, நான் ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு நகர போகிறீங்க. அப்போ அவன் ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு உங்களை ஒரு மாதிரி சைட் லுக் விட்டுட்டு சரி மிஸ் ஹீரா உங்களுக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்க. எதை ரொம்ப முக்கியம், இப்போ நான் கல்யாணம் பண்ணுற நிலமையில தான் இருக்கேன், இதில் இவன் வேறு கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒருத்தன் வேணாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் நான் இப்போ எந்த மாதிரி யாரை பற்றியும் நினைக்கிறதா இல்லை சார், எனக்கு இந்த கல்யாணத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு இருக்க கடமையில் இப்போ கல்யாணம் ஒன்று தான் கேடு அப்படின்னு நீங்கள் பட்டுக்க புலம்பிட்டு இருக்க. நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படின்ட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவனுக்கு கால் வருது. இது வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்ட்டு அவன் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு வேலையை வரேன் அப்படின்ட்டு அப்படியே பாட்டி சொல்லுங்க அப்படிங்கிறான். என்னடா உனக்கு கல்யாணம் பண்ணோம், ஐயோ பாட்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் தான் கல்யாணம் பேசாதீங்கடா. டேய் அன்றைக்கி தானே கூப்பிட்டு சொன்னேன் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க பாடுறா, ஏன் பாட்டி இப்படி போட்டு என்னை படுத்துறீங்க, இங்கே பாருக்கண்ணா உனக்கு சுக துக்கத்தில் கூட ஒரு ஆள் வேணாமா, ஏன் பாட்டி அதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தான், அதுவும் பொண்டாட்டி தான் வேணுமா, வேறு யாராலையும் முடியாதா என்ன, அப்படியே எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அவளோட நான் லிவிங்கில் இருந்துட்டு போகிறேன், இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, பயபில்ல அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான்ப்பா. நீங்கள் வந்து பாட்டியோ டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த காலத்து பசங்க எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, ஆனால் கல்யாணங்கிறதுக்கு நல்லா பயந்துக்கிறீங்கடா, நல்லா புரியுது. ஏன்னா நாளை பின்ன சண்டை கிண்டை சச்சரவுன்னு வந்தால் அப்படியே விட்டுட்டு ஒருத்தர் எஸ்கேப் ஆயிடலாம்ல,
கல்யாணம்னு இருந்தால் 2 பேத்தையும் பிடிச்சி வைக்கும் அந்த பந்தம். அதனால தானே பயந்துக்கிறீங்க. ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை. என்னடா அப்படி தான். அப்போ தானே நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்தாலும் 2 பேரும் ஈஸியாக பிரிஞ்சு போயிடலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுடா? சுக துக்கத்தில் ஒன்றா இருக்கிறதாண்டா புருஷ பொண்டாட்டி. அதுக்கு வேல்யூபிளான நிறைய ரீசன் இருக்குது. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. கல்யாணம் பண்ணிக்கோடா கண்ணா. ஐயோ பாட்டி சரி கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ. அது வரைக்கும் இம்சை பண்ணாத பாட்டி. நான் இப்போ சொல்கிறதுலாம் உனக்கு இம்சையாக தாண்டா இருக்கும். நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவாள், அப்போ தெரியும். ஐயோ என்ன ஆர்டர் போடுறவெல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி ஒருத்தி வந்தால் எனக்கு அது தேவையும் இல்லை. இப்படி தாண்டா பேசுவேன். இங்கே பாரு, உனக்கு இப்போ தெரியாது கண்ணா. கல்யாணம் ஆகி உனக்கு அவள் அன்பு கட்டளை போடும்போதா அது உனக்கு ஆர்டராக தெரியாது. அவள் மேலே வச்சுருக்க லவ் அஃபெக்ஷன் அப்போ தான் உனக்கு புரியும். இப்போது டைமுக்கு சாப்பிடு, ஒழுங்காக வேலையை பாரு, தூங்கு, இப்படிலாம் நான் சொல்லும் போது உனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இதையும் பொண்டாட்டி வந்து சொல்லும் போது கேட்பல, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்ல. ஐயோ பாட்டி அப்படி ஒருத்தி வரும்போது பார்க்கலாம். இப்போயே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து போஸ் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகிலே கூப்பிடுறீங்க. அவனும் கொஞ்சம் சிரிச்சிட்டு வந்துட்டான் நீங்கள் சொன்னவ அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். பட் பாட்டிக்கிட்ட பாட்டி கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு உங்கள் பின்னாடி அப்படியே வரான். நீங்களோ ஏன் சார் சும்மா போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் போதாது, டயத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்போ தான் ஒழுங்காக ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம நேரத்துக்கு ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கா லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கா. அவனோ பேன் உங்களை பார்க்குறான். அவன் மூளையோ இப்போ தான் பாட்டிக்கிட்ட இப்படி ஒருத்திலாம் உனக்கு வரவே மாட்டா, வாய்க்க மாட்டான்னு சொன்னேன். உனக்கு எல்லாமே ஆர்டர் போட்டுட்ருக்கா, நீ எல்லாத்தையும் பேன் உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு அவன் மனசாச்சா அவனை வருது. நீங்களோ சைலண்ட்டாக இருக்கா ஜிமினா அப்படி ஊற்று பார்க்குறீங்க. என்னோடது சத்தம் சைலண்ட்டாக இருக்குது, சரியில்லையே. இவன் சைலண்ட்டாக இருக்கான்னா அப்போ வயலண்ட்டாக ஏதோ பண்ண போகிறான். ஒரு வேளை ரெடிமேடாக ஆப் ஏதாவது சீவ் வச்சுட்டானா ஆஃபீஸில். ஐயோ அமைதியாக இருக்கானே பதறுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக ஜிமின் சாப்பிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். நீங்கள் ஆஃபீஸ் வந்ததும் உங்கள் கேபினுக்கு போயிடுங்க. அவன் கேபினில் இருந்தாலும் மனசு பூரா உங்கள் பக்கம் தான் இருக்குது. அவன் பாட்டி சொன்னது நீங்கள் பேசினது எல்லாம் நினச்சி பார்க்குறான். எனக்கு கனவா இவ தான் பாட்டி. பட் அவன் மனசில் நான் இருக்கேனான்னு தெரில. கொஞ்ச நாள் போகட்டும், சீக்கிரமே பேபி மாவை கரெக்ட் பண்ணி நான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். என் பொண்டாட்டினா அது ஹீரா மட்டும் தான் அப்படின்னு உங்களை பற்றியே தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்களோ முடியலடா எப்பா வேலையை வச்சே சாவடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களோட ஒர்க்கு அப்படியே முடிஞ்சிடுது. ஈவினிங் நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி எங்கே ஸ்வீட் வரல, ஸோ நீங்கள் மட்டும் தான் தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. அப்போ உங்களை பார்த்து ஜெமினோ நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். பாஸ் நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, இப்போ ஒன்றும் ரொம்ப இருட்டாகலை, டைம் இருக்குது, ஸோ நான் பஸ்லேயே போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றே நான் ட்ராப் பண்ணலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்கிறீங்க. ஜெமினுக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அப்போது உனக்கு நான் உன் கூட வர்றது பிடிக்கல, என்ன தூரமாக இருன்னு சொல்லி எச்சரிக்கிறேன். அப்படியா சரி போவோம் போக்கலே உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுகிறான். நீங்களோ பஸ்ஸில் வந்து ஏறுறீங்க. உங்களுக்கு இன்றைக்கின்னு பார்த்து பஸ்ஸில் இடம்லாம் கிடைக்குது. அடேங்கப்பா ஜன்னல் சீட்லாம் எவ்வளோ நாள் கனவு, நின்றுட்டு போவோம், இன்றைக்காச்சும் உட்காந்து போகிறோமே அப்படின்னு அப்பாடான அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாஞ்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறீங்க. அப்படி நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்கள் கண்ணில் படாமல் ஒரு கார் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதை நீங்கள் கவனிக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் ஹாப்பி மூடில் அப்படியே உங்கள் ஸ்ட்ரீட் எண்டில் வந்து இறங்கி உங்கள் வீட்டுக்கு நடந்தால் வரீங்க. உங்கள் காரும் அந்த காரும் உங்களே தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. நீங்கள் அதை கவனிக்கல. அப்படியே ஹாப்பி மூடில் உள்ளுக்குள்ளே போகுதா அங்கே உள்ள காட்சியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுங்க. பிகாஸ் உங்கள் அப்பா ஷர்ட்டை முதல் நாள் வந்து மிரட்டிட்டு போனால் அதே ரவுடி கும்பல் மறுபடியும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே அப்பா அப்படின்னு கடற்கன்னு ஓடுறீங்க. யாராது இந்த நேரத்தில் அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறான் மிரட்டிட்டு இருந்தவன். அப்படியே உங்களை பார்த்துட்டு அட சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நீ ஆர்டிஸ்ட் தான், தங்க சில மாதிரிலாம் பொண்ணை பார்த்து வச்சுருக்கா, அதான் எங்கள் பாஸு செம்மையாக ஒரு டீலை பேசியிருக்காரு. அப்புறம் என்னப்பா அழகா டீலை முடிச்சு போயிட்டுருப்பியா, சும்மா காசு தரேனா பேர் வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறீங்க. என்ன நடக்குது பார்த்தா தெரில, உங்கள் அப்பா பணம் வாங்கிட்டு இன்னும் கொடுக்கல, அதை கேட்டுட்ருக்கோம். போகும்போது எங்கள் அப்பா ஷர்ட்லேருந்து கையெடுங்க, உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் தரேன். உங்கள் அப்பானே கொடுக்க மாட்டேங்கிறா, இதில் நீ வேறு தரப்போறியா, அடையாமா சும்மா கம்முன்னு நின்று வேடிக்கைப்பார் அப்படிங்கிறா. ப்ளீஸ் நான் கொடுத்துறேன், எவ்வளோன்னு சொல்லுங்கள். நீ நினைக்கிற மாதிரி 1000 2000 இல்லை கண்ணு, முழுசா 10 லட்சம் வாங்கியிருக்காரு உங்கள் அப்பா, அதை ஒழுங்காக கொடுக்கணும். முடிஞ்சா நீ கொடு, இல்லையா உங்கள் அப்பா கிட்ட எங்கள் பாஸ் ஒரு டீல் பண்ணியிருக்கார், அதையாவது ஒத்துக்க சொல்லு, நாளைக்கு வருவோம், அதுக்குள்ளே முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் விட்டுட்டு போக உங்கள் அப்பா அப்படியே கீழே உட்காந்து அழுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அப்பா கிட்டே போய் அப்பா என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பாவோ இல்லைடா உனக்கே தெரியும்ல, அம்மாவுக்கு தெரியும்ப்பா, அம்மா ஆப்ரேஷனுக்கு 5 லட்ச ரூபா தானே, அதுவும் உங்கள் ஆஃபீஸில் லோன் வாங்கினதான் சொன்னீங்களே,
ஆமாடா, ஆனால் நான் ஆஃபீஸில் வாங்கலை. நீங்கள் வட்டிக்கு வாங்கினேன்னு தெரிஞ்சா சங்கடப்படுவீங்கன்னு தான் அப்படி சொன்னேன். நான் 5 லட்சம் தாண்டா வாங்கினேன், அதுவும் இவங்க கிட்ட தான். சரிப்பா, ஆனால் 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க, இவங்க என்னென்னா 10 லட்சம் சொல்கிறாங்க. ஆமாம்மா, வட்டிக்கு வட்டி குட்டி ராக்கெட் வெட்டி அப்படின்லாம் சொல்லி 5 லட்சத்துக்கு இப்போ 10 லட்சமாக செட்டில் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு உங்கள் அப்பா அப்படியே அழுகிறாரு. அதுவும் அந்த ரவுடி பையன் சரியான மோசமானவனா, பொம்பளை பிள்ளைங்கள ரேப் பண்ண கேஸ்லலாம் உள்ளே போயிட்டு வந்திருக்கானா. அவனை பற்றி தெரியாமல் அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டேன். ஐயோ அப்படின்னு அவர் தலையில் அடிச்சுட்டு அழுக. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம், யாருமா நமக்கு உதவுவா, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பீதியாக இருக்கா. அப்படியே உங்கள் ரூமில் வந்து குறுக்கும் நறுக்கும் நடந்துகிட்டே இருக்கீங்க. எப்படி 10 லட்சம் நாளைக்குள்ளே? ஐயோ கடவுளே, எனக்கு ஏதாவது வழிகாட்டு. ஜிமின் சார்கிட்ட கேட்கலாமா? நான் பண்ணி வச்சுருக்க வேலைக்கு அவர் அப்படியே எனக்கு தூக்கி கொடுத்துருவார் பாரு, சம்பளம் கொடுக்கறதே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே வெளியில் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரோ ரொம்ப நேரம் நின்று அந்த ரவுடிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த கார் அந்த பக்கம் மூவ் ஆகுது. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு அமௌண்ட் கொடுத்த ஆண்டனியோ அப்படியே என்னடா சொல்கிறான் அந்த கிழமை, பணத்தை செட்டில் பண்ணுறானா இல்லை நான் கேட்டால் டீலுக்கு ஒத்து வரானா? கண்டிப்பாக அவனால் பணம்லாம் செட்டில் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்ன டீலுக்கு ஒத்து வருவான் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. பாஸ் அப்படி தான் தெரியுது அப்படின்னு அவங்க ஆள் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு எரிக்கோ, இல்லை மச்சான் நீ என்னமோ டீலுங்கிற அமௌண்ட்டுங்கிற என்ன நடக்குது? அது ஒரு ஆள் 10 லட்சம் தரணும், அதுதான் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய டீல் பேசியிருக்கேன், அதுதான் கண்டிப்பாக அது கைக்கு வந்துடும். ஆஹா, நீ இப்படி அமௌண்ட்டெல்லாம் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. ஸோ 1 லட்சம் 2 லட்சம்லாம் 10 லட்சத்தை சும்மா கொடுக்குறேன்னா அப்போ டீல் பெருசாக இருக்குமே. நீ அப்படி அற்புதமாக நினைக்கிறது இந்த பெண்களை தான். அப்போ அந்த மாதிரி ஏதோ டீல் போட்டிருக்கேன் மச்சான். பரவாயில்லையா மச்சான், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. ஆமாடா, ஒரு பொண்ணு தான், அவள் பொண்ணு இல்லைடா தேவதை அப்படி இருப்பா. அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பனோட ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவனும் என்கிட்ட போனான்னு வந்து நின்னான். வலையை விரிச்சா சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவள் எனக்கு தான். ஆனால் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை, இவளை லைஃப் லாங் கூட வச்சுக்கணும், என் பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மச்சான். அதனால தான். ஓ, எல்லோரும் வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, நீ கொடுத்து கல்யாணம் பண்ணுறியா மச்சான்? ஆமாம், அதில் எங்களுக்கு பங்கு செருப்பால் அடிப்பண்ணாயே. நீ யாருக்க போய் விட்டு வச்ச, இதே வேற எவனா கிட்டனா இந்நேரம் உசுறு தங்கியிருக்காதீங்க, புரிஞ்சதா? அவள் என் தேவதடா. அவெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை, அவள் வேறு ரகம். அவளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் நினைக்கல, அவளை யாரும் என்கிட்ட தூக்கிட்டு போக முடியாது. அதுக்கு தானே இப்படி ஒரு லாக்கே வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவள் எனக்கு தான் கிடைப்பா, அவள் எனக்கு வேணும், அவளை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் என் பொண்டாட்டி, அவளை தப்பாக கூட மீனி பத்துறாத மச்சான், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும், அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். எரிக்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரான். என்னடா அது, ஆண்டனிக்கு இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, அது யார் அந்த அழகி அப்படிங்கிற மாதிரி அவனுங்க யோசிச்சுட்ருக்கா. இங்கே நைட்டெல்லாம் குடி போட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்த ஒரு வழியாக சரி தூங்குவோம் அப்படின்னு ஒரு வழியாக தூங்கியிருப்பீங்க. காலையில் எழுந்து அரக்க பறக்க இந்த டென்ஷன்லாம் ஓடங்கட்டி வச்சுட்டு வேலைக்கு எப்பவும் போல் கிளம்புறீங்க. இங்கே வந்தும் நீங்கள் அந்த டென்ஷன்லேயே கடன் வேலையை பார்க்குறீங்க. பட் மைண்டெல்லாம் உங்களுக்கு இந்த பணத்தை எப்படி செட்டில் பண்ண போகிறோம் அந்த டென்ஷனே தான் ஓடிட்டுருக்கு. ஜிமினுக்கோ நீங்கள் வந்தது சமைக்கிறது எதுவுமே தெரில. அவனும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்னும் வரலையாவ அப்படின்னு நினச்சிட்டு சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். அப்போயும் சத்தமே இல்லாமல் இருக்கா. மெய்ட்டை கூப்பிட்டு இன்றைக்கி மிஸ் ஹீரா வரலையா அப்படின்னு கேட்குறான். வந்தாங்க சார், உள்ளே தான் சமைச்சிட்ருக்காங்க. எது சமைக்கிறாளா? சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து வரும்போது கரெக்டாக நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் அங்கே வந்து அப்படியே உட்காரான். நீங்கள் அவனை கவனிக்கவே இல்லை, சாப்பாடை மட்டும் அடிக்க வச்சுட்டு ஏதோ சிந்தனையில் அப்படின்னு நின்றுட்டுருக்க. ஹீரா என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நீங்கள் குழப்பமாக இருக்கீங்கன்னு அவனுக்கு புரியுது. நீங்கள் பதிலே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. மிஸ் ஹீரா உங்களை தான் கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கேட்குறான். சாரி பாஸ், நீங்கள் வந்ததை கவனிக்கல அப்படின்னு டக்குன்னு சாப்பாடு எடுத்துக்க. உன்னை தான் கேட்குறேன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், கவனிக்கல அவ்வளோதான். சரி, நேற்று உன் வீட்டுக்குள்ளேருந்து வந்த ஆளுங்களா யார்? நேத்தா என் வீட்டுக்கா? யாரும் வரலையே பாஸ். இல்லை எனக்கு தெரியும் வந்தாங்க, அவங்க யார் ஒழுங்காக சொல்லு, என்கிட்ட எதையும் மறைக்காத. நான் ஏன் மறைக்கணும், நான் எதையும் மறைக்கல, யாரும் எங்கள் வீட்டிலேருந்து வரல, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு நகர போகிறீங்க. அவன் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி என்கிட்டே பொய் சொல்லணும்னு நினைக்காத, எனக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு வந்தது யார்,
எதுக்கு வந்தாங்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, என்கிட்டேருந்து எதையும் மறைக்காத அப்படின்னு செம்ம காண்டில் அஜ்மின் கத்துறான். நீங்களும் அவன் கையிலேருந்து உங்கள் கையை உருவிக்கிட்டு என் வீட்டுக்கு யார் வரா யார் போகிறான்னு பார்க்குறது ஒன்றும் உங்கள் வேலை இல்லை சார், இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு, நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் தலையிட வேணாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து, சாரி பாஸ், எனக்கு கொஞ்சம் இப்போ வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் வீட்டுக்கு போவேன். இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். சார் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நான் வீட்டுக்கு போகணும், இன்றைக்கி வேலையும் சேர்த்து வச்சு நாளைக்கு வந்து நான் பார்த்துறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் கெஞ்சாத குறைய கேட்க அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி அப்படின்னு சொன்னதும் அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து கடக்கடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. வீட்டுக்கு போனால் சாரா, அக்கா எதுக்கு வர சொன்னேன் அப்படிங்கிறா. உடனே உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. அக்கா டூர் போகிறோமா? போகிறோம் இல்லை போகிற எங்கே? அது நான் என் ஃப்ரெண்டோட ஒருத்தி வீட்டுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், அங்கே போ கொஞ்ச நாள், அது அவனுக்கு சேஃப், இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவசர அவசரமாக அவங்க தங்கச்சி ஒரு வழியாக அமுச்சு விட அவங்க அப்பாவோ பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. அவரை பார்த்ததும் அப்பா எங்கம்மா தங்கச்சி, நீங்கள் தங்கச்சி உடனே கிளம்புங்க, நான் அது விஷயமாக தான் ஏற்பாடு பண்ணி போயிருந்தேன், நம்ம இங்கே இருக்க வேணாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு இது சரிப்பட்டு வராது, நீயும் தங்கச்சியும் ஃபஸ்ட்டு சேஃப் ஆகணும், ரெண்டு பற்றியும் நல்லபடியாக ஒரு இடத்துல நான் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா புலம்ப. நீங்கள் அப்பா பதறாதீங்க, தங்கச்சி சேஃபாக எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு அனுப்பிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா, பயப்படாதீங்க, ஆனால் பணம் கொடுக்கணுமே, அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துடலாம், அது வரைக்கும் மட்டும் சேஃபாக இருக்கிற மாதிரி இடம் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், வாமா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே திரும்ப வரே வா, என்ன பொண்ணை அழைச்சிட்டு இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு நினச்சியா, என்கிட்ட பணத்தை தரேன்ட்டு இப்படி ஒன்றை அழைச்சிட்டு ஓட பார்க்குறிய, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு அப்படியே பணம் கொடுத்தவன் ஆண்டனி அப்படி நடந்து வர ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்கிறீங்க. அதுலேயும் அவன் அவங்கள அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு, என்னடியா வருங்கால பொண்டாட்டி, நாங்கள் அப்போ இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலான்னு நினச்சானா, முடியாது, அதெல்லாம் நடக்காது, ஏற்றுறா இவங்களா வண்டியில் அப்படிங்க அவங்க ஆளுங்களாம் வந்து உங்களை தூக்க டே விடுங்கடான்னு நீங்கள் திமிடுறீங்க. அப்படியே அவங்கள கொண்டு கடத்துக்கிட்டு போய் காரில் ஏற்றினவனுங்க. அந்த காரோ ஜெட்டு வேகத்தில் ஒரு பெரிய பங்களா முன்னாடி வந்து நிற்குது. அதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து வெளியில் ஓடுறது கஷ்டம் போல் அப்படின்னு குறுக்குன்னு பார்த்துட்டே வரீங்க. உங்களுக்கு இல்லை போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு மாட்டணும் அப்படின்னு பயத்துலேயே உள்ளே போகிறீங்க. உங்களையும் உங்கள் அப்பாவை இழுத்துட்டு போய் உள்ளே கட்டி போடுறானுங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.